ஹே காய்ஸ், இந்த வீடியோல கமெண்ட்ஸ் இன் சியை பத்தி வந்து பார்க்க போறோம். இதை நம்ம ப்ரீவியஸாவே வந்து ஸ்ட்ரக்சரிங் சில டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற அது கீழே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். எப்பயும் போல நான் பிகினர்ல வந்து ஸ்டார்ட் பண்றேன். எதுக்காண்டி நம்ம வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமரா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ லைக் 10,000 20,000 லைன்ஸ் கோடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்றப்ப என்ன பண்ணியிருக்கோம், ஏது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு 10-20 டேஸ் கழிச்சு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நம்ம அதை கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இந்த கோட்ல வந்து இதுதான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, நான் எப்போ வந்து பார்த்தாலும் ஈஸியா எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ ஒரு ப்ரோக்ராமர் புதுசா வராரு. நீங்க அந்த வேலையை விட்டு போயிட்டீங்க. வேற ஒரு ப்ரோக்ராமர் வந்து உங்க கோட ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இந்த கோட் மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தமா புரியாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது பைத்தன் கோட் ஆக்சுவலி. இதுல வந்து ஹேஷ் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம சீல அதுக்கு ஏத்தாப்புல பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மாடல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம் பேஜ் வியூ, இது வந்து ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பேஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கோட் எழுதியிருக்கேனோ அதை பத்தி நான் வந்து டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ அதனால என்னால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் எழுதுற அந்த லாஜிக்ஸ் எல்லாம் அதையும் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதிக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன், லாஸ்ட் 6 அப்ரூவ் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நான் போய் லிஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இப்ப நம்ம என்ன கோட் எழுதுறோமோ அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதிக்க போறோம். அப்ப கமெண்ட்ஸோட ஒர்க் என்ன, ரீடபிலிட்டி வந்து இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து பார்த்தாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வகையில இருக்கணும். அந்த ப்ரோக்ராமை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து வேற எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஜஸ்ட் a minute. இதை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு இதுக்குரிய அவுட்புட் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதுல நான் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு மாத்தி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுவும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து ஸ்லாஷ் என் கொடுத்தேன் அப்படின்னா புது லைன்ல எனக்கு வந்து வந்துருது. அப்ப இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா நான் கமெண்ட்ஸ்ல கொடுத்த எதுவுமே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் எக்ஸிக்யூட்டபிள் சொல்றோம். இப்போ கமெண்ட்ஸ்ல கொடுக்குறோம்னா இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தானே கமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இந்த டபுள் ஸ்லாஷை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு எக்ஸிக்யூட்டபிளா மாறிடும். இப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஆச்சுன்னா நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எரர். ஏன்னா இது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையுமே வந்து ஃபாலோ பண்ணல, எந்த ஒரு சின்டாக்ஸையும் ஃபாலோ பண்ணல. இப்படி ஒரு கோடே சீல இல்ல அப்படிங்கறத வந்து காமிக்குது. ஸோ அது என்ன, ரைட்டுங்கிறது வந்து எனக்கு ஃபங்க்ஷன் நேம்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எரர் காமிக்கும். ஏன்னா இது எக்ஸிக்யூட்டபிளா இருக்கு. எப்போ நான் எக்ஸிக்யூட்டபிளா மாறும் அப்படின்னா நான் கமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப இந்த லைன் வந்து எனக்கு நான் எக்ஸிக்யூட்டபிளா மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. கமெண்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இது எதுல எழுதுவோம், ஒரு ப்ரோக்ராம்ல எழுதுவோம். எதுக்காண்டி எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அப்புறம் என்னோட ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு விஷயத்த டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம வந்து எழுதுவோம். லாஜிக் இந்த சென்ஸ் என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுறோம்னா இதோட லாஜிக் வந்து பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ரோக்ராம் இது ரொம்ப சிம்பிள். இதை தாண்டி நிறைய லாஜிக்ஸ் இருக்கும்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது, சார்ட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரீடபிலிட்டி வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல, நிறைய ப்ரோக்ராமர் வந்து என்னோட ப்ரோக்ராம் ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருப்போம். இதை இந்த ப்ரோக்ராமை எந்த டைம்ல எழுதணும், யார் எழுதுனா, எதுக்காண்டி எழுதுனாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ மெயினா கமெண்ட்ஸ்னா என்ன, இது வந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். எதுல எழுதுவோம்னா ஒரு ப்ரோக்ராம்ல எழுதுவோம். இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ப்ரோக்ராமோட ரீடபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். அது போக டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பர்பஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், கோடோட ரீடபிலிட்டி வந்து நல்லா இருக்கும் அண்ட் ப்ரொவைட் டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நம்ம பார்த்துருந்தோம் டீம் மெம்பர்ஸால நம்மளோட கோடை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டெம்பரவரி டிசேபிள் கோட் டூரிங் டீபக்கிங். இது என்ன அப்படின்னா இதையும் நம்ம மெயினா பார்க்கணும்.
நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம்ல, இது வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்றது. இப்போ வந்து எனக்கு ஸ்டார் ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வந்து எனக்கு தப்பா பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு நம்பர் குடுக்க போறோம். கால்குலேட்டர்னா என்ன 10 நான் 20ன்னு குடுத்தேன்னா, அது வந்து எனக்கு பிளஸ் பண்ணி கேட்கும். இப்போ நான் வந்து அடிஷன் ஆப்பரேட்டர் குடுக்குறேன். குடுத்தேன்னா எனக்கு 13 சொல்லி வருது. திரும்பி நான் ரன் பண்றேன். இப்போ வந்து 10, 20 நான் குடுக்குறேன். இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்பரேட்டர் நான் குடுக்குறேன். குடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும்? 200 தான் என்னோட ஆன்சரா வரணும். பட் வந்து எனக்கு வந்து -10 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த கோட்ல வந்து நான் எரர் விட்டிருக்கேன் அப்படிங்கிறது மீனிங். இப்போ எந்த கோட்ல எரர் விட்டிருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சாரி. இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ பாருங்க 10, 20. இப்போ எனக்கு வந்து நான் ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்டார் கொடுத்ததும் இன்வாலிட் ஆபரேட்டர் காமிக்குது. இந்த கோடே எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஆகல. தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, நான் எக்ஸிக்யூட்டபிள். அது மீனிங் தான் வந்து இது. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோட்ல நான் எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடை மட்டும் டெம்பரவரியா நான் எக்ஸிக்யூட்டபிளா வச்சிருக்கலாம். இதை நான் வந்து டெலீட் பண்ணாம இப்படி நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்காம அதை இப்போதைக்கு மட்டும் நான் எக்ஸிக்யூட்டபிளா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரவரிலி டிசேபிள் கோட் டூரிங் டீபக்கிங். டீபக்கிங் அப்ப டீபக்கிங்னா எரரை கிளியர் பண்ணுது. அந்த டைம்ல நான் டெம்பரவரியா கோடை வந்து டிசேபிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லைன் அண்ட் வந்து மல்டி லைன். நான் ஒரு லைன்ல தான் கமெண்ட் எழுத போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த 2 ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இங்க யூஸ் பண்ணிக்காங்களா, டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு இது சிங்கிள் லைனா நீங்க வந்து எழுதிக்கலாம். இதே நான் வந்து அடுத்தடுத்த லைன்ல எழுதணும், இப்ப நான் 4 லைன்ல எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதை நீங்க இன்னொரு லைன் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எரர் அடிக்கும். ஏன்னா இதுல வந்து என்ன ஆயிடும், எக்ஸிக்யூட்டபிளா மாறிடும். இப்ப நான் வந்து மல்டி லைன்ல நான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்லாஷ் ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு எண்ட்ல ஸ்டார் ஸ்லாஷோட முடிக்கணும். இந்த மாதிரி நான் எத்தனை லைன் வேணாலும் எழுதிக்கலாம். மோர் தென் 1 லைனுக்கு மேல நான் கமெண்ட் எழுதணும் அப்படின்னா அந்த மல்டி கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்குரிய எக்ஸாம்பிள் நீங்க வந்து எழுதிடுங்க. ரூல்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து நெஸ்டட் கமெண்ட்ஸ் ஆர் நாட் அலோட் இன் சி. ஓகேவா, நெஸ்டட் கமெண்ட்ஸ் இருக்கும். நெஸ்டட் மீன்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள இன்னொன்று ரவுண்டு. அந்த மாதிரி நான் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள உள்ளுங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நெஸ்டட் கமெண்ட்ஸா இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து கம்பைலரால இக்னோர் பண்ணப்படும். கம்பைலர்னா யாரு, நம்ம கொடுத்துருக்க கோடை வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜஸ்க்கு புரியணும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து மிஷின் கோடா வந்து கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து இக்னோர் பண்ணிடும். கமெண்ட்டுங்கிறது எதுக்கு, நம்ம ரீடபிலிட்டிக்காண்டி தான். ஸோ அதனால கம்பைலர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட் வந்து நம்ம கம்பைலர் இக்னோர் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த எரர் இருந்தாலும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ நான் கமெண்ட்ஸ் வந்து டு நாட் ப்ரொடியூஸ் அவுட்புட். நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா அது வந்து அவுட்புட்ல எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நான் இந்த ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, செகண்ட் லைன்ல தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது, எங்க வேணாலும் எழுதிக்கலாம் ப்ரோக்ராம்ல. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் கேனாட் ரீப்ளேஸ் கோடு. நான் கமெண்ட்ஸ் எழுதுற மூலியமா என்னோட கோடை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு கோடு அடிஷனுக்கு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அடிஷனுக்கு பதிலாக நான் கமெண்ட்ஸ் எழுதுனாலும் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. அது போக எக்ஸசிவ் கமெண்ட் மே ரெடியூஸ் கோட் கிளாரிட்டி. இப்போ நான் வந்து ப்ரோக்ராம்ல ஒரு 4 லைன் தான் எழுதியிருக்கேன், ஆனால் அதுக்கு கமெண்ட்ஸ் ஒரு 20-30 லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுல கோடோட கிளாரிட்டி அவ்வளவா இருக்காது. என்ன தேவையோ அதுக்குரிய கமெண்ட்ஸை மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கமெண்ட். நெக்ஸ்ட் கோடுக்கும் கமெண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா கோடு கம்பைலரால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி மிஷின் லெவல் லாங்குவேஜ் புரியுற மாதிரி எனக்கு மாற்றி அவுட்புட் கொடுக்கும், அதுதான் எக்ஸிக்யூட்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்ம அப்படி எழுதணும்னா அது வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள். நம்ம டெஃபினேஷன்லேயே படிச்சுப்போம். கமெண்ட்ஸ் இஸ் நான் எக்ஸிக்யூட்டபிள். அதான். நெக்ஸ்ட் கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும். இது வந்து கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். ஓகே, இப்போ அவுட்புட்டை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கோட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக், பிரிண்ட்எஃப்க்கு வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டோம்னாலே அது கோடு வந்து அஃபெக்ட் ஆகும். பட் ஆனா நான் கமெண்ட்ல எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன கொடுத்தாலும் கோடை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லாஜிக். இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா அதுக்குரிய விஷயத்த அந்த லாஜிக் எழுதணும். ஒரு சார்ட்டிங் பண்றேன் அப்படின்னா அதுக்குரிய எழுதணும். ஆர்டர் A to Z இந்த மாதிரி சார்ட்டிங் பண்ணுவோம்ல, 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு சார்ட்டிங் பண்றேன் அப்படின்னா அது ஒரு லாஜிக் எழுதியிருப்போம். ஆனா இது அதை எப்படி பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குது. நம்ம எழுதியிருக்க லாஜிக்கா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கொடுக்குது. ஸோ இவ்வளவுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். டாடா.